ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சார்ஜ் பண்ண மொபைல் பேட்டரியை எப்படி நம்ம ரொம்ப நேரத்துக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். நம்ம பேட்டரியை எப்படி சேவ் பண்ணலாங்கிறத 3 ஸ்டெப்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். செட்டிங்ஸ்குள்ளே போய்ங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா இப்படி மேலேருந்து கீழே வந்தீங்கன்னா டிஸ்பிளேங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி செட்டிங்ஸ் மாறலாம். இருந்தாலும் ஆனால் செட்டிங்ஸ் எல்லா மொபைல்லையும் நம்ம பார்க்கலாம். இல்லை டிஸ்பிளேக்குள்ளே போய்ங்க. அதில் பிரைட்னஸ் லெவல்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய்ங்க. இதில் நம்ம மொபைலுடைய ஸ்க்ரீன் அந்த பிரைட்னஸ் லெவலை நம்ம குறைச்சிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு எதுவும் குறைக்கணுமோ அந்தளவுக்கு நம்மளுடைய மொபைல் பேட்ரி கெப்பாசிட்டி நம்மளுக்கு குறையும். ஏன்னா நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற பேட்டரியில் அதிகமாக ஸ்க்ரீனுக்கு தான் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம். அதனால் இதை பயப்படுற வரையும் நம்ம மொபைலுடைய ஸ்க்ரீன் பேட்டரியுடைய அந்த இதை நம்ம குறைச்சிக்கலாம். பின்னாடி வாங்க. இப்போ லாக் ஸ்க்ரீன் ஒன்று ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போயிட்டிங்கன்னா நம்ம மொபைலுடைய ஸ்க்ரீன் எவ்வளோ ஸ்டாண்ட் ஆகணும், இதை நான் 5 மினிட்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். இல்லை உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் குறைச்சி கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே இருக்கும். யூஸ் பண்ணாகட்டியும் நம்மளோட ஸ்க்ரீன் ஆன்லேயே இருக்கும். அப்படின்னா நீங்கள் இந்த டைம் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்க்ரீன் தானாகவே லாக் ஆகிடும். அப்புறம் நீங்கள் பேட்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, அங்கே வந்தீங்க. அதில் போய்ட்டிங்கன்னா பேட்ரி சேவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டிக் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறப்ப பின்னாடி பேக்ரவுண்டில் நிறைய அப்ளிகேஷன் ரன் ஆகிட்ருக்கும். அந்த அப்ளிகேஷனும் இதை நீங்கள் கொடுக்குற மூலயமா அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு மட்டும் எதுவும் உங்களுடைய பேட்ரி வந்து லெவல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி குறையும். இதுதான் நம்ம மொபைல்லேருந்து பார்க்கக்கூடிய அந்த பேட்ரி சேவிங் மெத்தட்ஸ். இந்த 3 டிப்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம அதிக பேட்ரி நம்மளால் சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.